இந்த ரெண்டு பேரும் சேரும்போது பாசத்திற்கு குறைவே இருக்காது. அன்பு, புரிதல், பாசம், குடும்பம், நட்பு எல்லா விஷயத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காதவர்களாக மேக்சிமம் பேரு. கடகம் என்ற ராசிக்கு மீனம் ராசி 9வது பாக்கிய ராசி. உங்க செய்த தான தர்ம புண்ணியத்தின் பலனாக அந்த அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசிக்காரருக்கு கடகராசி 5ஆம் இடத்தினுடைய பூர்வ புண்ணிய ராசி. பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன் இந்த நட்பு, உறவு, வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தம்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் அந்த குடும்பத்தையே பாசத்தால நிரப்பிடுவாங்க. மீனராசிக்காரங்க அந்த குடும்பத்துக்குள்ள அமைதியை கொண்டுட்டு வருவாங்க. கடகம், மீனம் என்பது பாசத்தாலும் அமைதியாலும் இணைக்கப்பட்ட ஒரு பிணைப்புன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சச்சரவுகள் வாழ்க்கையில இருந்தாலும் கூட கடகத்தை பிரிந்து மீனம் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்காது. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு ராசிக்காரங்களோட 12 ராசிக்காரங்களோட காம்பினேஷன் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடக ராசிக்காரங்களோட ஒவ்வொரு 12 ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்மளோட மீன ராசிக்காரங்க. எல்லா சூழலையுமே வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க. சும்மாவே சொல்லக்கூடாது, ஏன்னா குரு அம்சம் பெற்ற மீன ராசி, இந்த பக்கம் சந்திரன் அமைப்பு பெற்ற நம்மளுடைய கடக ராசி. இவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது அந்த ஒரு குரு சந்திர யோகம் ஏற்படுமா சார்? அதாவதுங்க, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி குரு, அதை விட இன்னொன்று என்னன்னா நீர் ராசி அப்படின்னு சொல்றோம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சந்திர பகவான், அதையும் நீர் ராசின்னு சொல்றோம். ஒரு நீரும் சேர்ந்த மாதிரி அது நல்ல தண்ணியா இருக்கணும். ரெண்டு தண்ணி சேருதுன்னா ஒரு நல்ல தண்ணியை, ஒரு புனிதமான நீரை இன்னொரு தண்ணி கெடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி இதுவும் புனிதமான நீர். கடகமும் மீனமும் புனிதமான நீர் தான். குரு, அந்த குரு கடகத்துல தான் போய் உச்சமே பெறுகிறார். அப்போ புனிதமான வீடுங்கிறதுனால தானே குரு பகவானே போய் உச்சம் பெறார். இந்த ரெண்டு பேரும் சேரும்போது பாசத்திற்கு குறைவே இருக்காது. ஒரு பாசமும் சேர்ந்த ஒரு குணாதிசயங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். நிறைய விட்டு கொடுத்து போகிறது, நிறைய அன்பால் நிறைய விஷயங்கள்ல சரி பண்ணி போய்கிறது, நிறைய அவர்களுடைய அன்பு, புரிதல், பாசம், குடும்பம், நட்பு எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காதவர்களாக மேக்சிமம் பேர் எனக்கு தெரிஞ்சு கடகமும் மீனமும் இருப்பாங்க. அதில் சில வித்தியாசங்கள் படுறதுக்கான காரணம் என்னன்னா, லக்னத்தை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து, நடக்கிற தசாபலன்களை பொறுத்து குணாதிசயங்கள் மாறுபடும் பொழுது எனக்குள்ள பிரச்சனை வருது. ஆனால் கடகம் என்ற ராசிக்கு மீனம் ராசி 9வது பாக்கிய ராசி. இவங்க செய்த தான தர்ம புண்ணியத்தின் பலனாக அந்த அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசிக்காரருக்கு கடகராசி 5ஆம் இடத்தினுடைய பூர்வ புண்ணிய ராசி. பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன் இந்த நட்பு, உறவு, வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தம்னு சொல்லலாம். ஒரே வீட்டிலேயே 2 எமோஷனலான, 2 அன்பான, 2 பாசமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கடகமும் மீனத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 பேருக்கு இடையில சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற தன்மைகள், சில விஷயங்களை வந்தாலும் கூட அது அழகா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், ரசிக்கும்படி தான் இருக்கும், பாதிக்கும்படி மேக்சிமம் இருக்காது. நல்ல அமைப்புகள், பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்துல கடகம் மீனம்ன்ற இந்த 2 மனசு, நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே எமோஷனல். ஏன்னா ஒரு காதல்னு வரும்போது கண்டிப்பா எமோஷனலா இருக்க இடத்துல அந்த காதல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ள போறாங்கன்னா அந்த எமோஷனல் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா? அதனால எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா? நிச்சயமா. கடகராசிக்காரர்கள் பொதுவாக மீனராசிக்காரர்களை பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. மீனராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களை பார்த்து நீங்கள் அமைதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்லபடியா வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒருத்தருடைய சந்தோஷம் இன்னொருத்தருடைய மகிழ்ச்சியை தரும், ஒருத்தருடைய மகிழ்ச்சி இன்னொருத்தருக்கு நிம்மதியை தரும். ஆக ஒரு நிம்மதியாக 2 பேரும் இருப்பதற்கு இந்த காதல், அன்பு, பாசங்கள்லாம் குருவே நிச்சயமா அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து, நல்ல துணையாக இருந்து, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில சில புரிதல்கள் ஏற்பட்டு நல்ல ஆரோக்கியமான காதலாக, அன்பாக, குடும்ப வாழ்க்கையாக அவங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புகள்ல இந்த 2 ராசிக்கும் நிச்சயமா இருக்கும். கடகமும் மீனமும் 2மே மனசு சம்பந்தப்பட்ட ராசி. இவங்க ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் சார்? குடும்பம் அப்படின்னு சொல்றது என்னங்க? திருமண பந்தத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய குழந்தைகள், நட்பு, உறவுகள், புதிய உறவுகள் தானே. அதுல கடகராசிக்காரர்கள் அந்த குடும்பத்தையே பாசத்தால நிரப்பிடுவாங்க. மீனராசிக்காரவங்க அந்த குடும்பத்துக்குள்ள அமைதியை கொண்டுட்டு வருவாங்க. அந்த பாசம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கணும்னா வீட்டுல அமைதி இருக்கணுங்க. அப்பதாங்க மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும். அந்த அமைதியான சூழலை எப்படி உருவாக்குவது என்று மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அமைதியை கெடுக்காம இருக்கிறது எப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்லபடியா தெரியும். ஒரு அமைதி கெட்டு போகாம இருக்கணும்னா, அந்த அமைதி நிலைத்து நிற்கணும்னு சொன்னா வீட்டுக்குள்ள பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பகிர்வு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், புரிதல் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் அதிகமாக கடகராசிக்காரர்களிடம் நிச்சயமாக இருக்கும். ஆக மீனம் என்பது கடகராசிக்காரர்களை புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய அமைதியே இவர்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை தானா கொண்டுட்டு வந்து
தேடி நிச்சயமாக கொடுக்கும். கடகம் மீனம் என்பது பாசத்தாலும் அமைதியாலும் இணைக்கப்பட்ட ஒரு பிணைப்புன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சச்சரவுகள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட சமாதானமாக இவர்கள் இருவரும் அடுத்த நிலைமைக்கு தன்னுடைய குழந்தைங்க. நிறைய மீனராசிக்காரர்கள் சில நேரங்களில் அஷ்டம சனி 7.5 சனி நடக்கும் போதோ தன்னுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மீனராசிக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் கேது திசை நடக்கும் போதோ, கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் கேது திசை நடக்கும் போதோ, சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள அவர்கள் இருக்கும் பொழுதோ பிரிவுகள் இருந்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தாம அமைதியா கடந்து போகக்கூடிய அமைப்பைத்தான் மேக்சிமம் விரும்புவாங்களே தவிர பிரிவை நினைத்து சந்தோஷப்படவே மாட்டாங்க. கடகத்தை பிரிந்து மீனம் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்காது. மீனத்தை பிரிந்து கடகம் ஒருபோதும் தன்னுடைய அன்பை இன்னொருத்தட்ட கொடுக்கவே கொடுக்காது. ரெண்டுமே நீர் ராசி, ரெண்டுமே நீரும் நீரும் சேரும் பொழுது புனிதமான கங்கை போன்று நர்மதை போன்று அவர்கள் வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு புனிதமான ஒரு நதியாகத்தான் இருப்பாங்களே தவிர யாரையும் கெடுக்கக்கூடிய ஒரு பந்தமாக கடகம் மீனம் நிச்சயமா இருக்க மாட்டாங்க. யாரையும் கெடுக்க கூடாதுன்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய கடகம் மீனம். ஸோ இவங்க டைரக்டா ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போலாமா? என்ன பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு பாண்டா இருக்காங்க. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது டைரக்டா அவங்க இணையலாமா? யாரையும் கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களை தாங்க எல்லாரும் வந்து கெடுப்பாங்க. அதுல கடகராசிக்காரர்களுக்கு என்ன விதிவிலக்கா, மீனராசிக்காரர்களுக்கு என்ன விதிவிலக்கா? இவங்க சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில. இவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எதனால அந்த குழப்பம் வருது? ஏன் இவ்வளவு ஒரு நட்பான ஒரு ராசி, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு ராசி, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியில ஏன் அப்படி குழப்பங்கள் வருது அப்படின்னு பார்த்தா நட்சத்திர அமைப்பு. கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலிய நட்சத்திரம், மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம். கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். இதுகளெல்லாம் ஏக நட்சத்திரம். அதாவது குருவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதன்மகன நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம்னு இணைக்கும் பொழுது அவர்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். அவருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷமான அமைப்புகளுக்கு பொருத்தங்கள்ல, தச பொருத்தங்கள்ல ரஜ்ஜு, யோனி, நாடி, மரம், தினம் இல்லைன்னா கணம், மகேந்திரம் இல்லைன்னா ஸ்திரீ தீர்க்கம் இதெல்லாம் வேணும். அப்ப இந்த அமைப்புகளை இந்த நட்சத்திரங்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி, கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம் இணைக்கும் பொழுது பொருத்தம் அடிபட்டு போயிடுது. என்னதான் அன்பு பாசமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல பொருத்தம் வேலை செய்யாமல் போயிடுது. அதனால தான் கடகராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் சில நேரங்களில் பொருத்தம் இல்லாமல் அவஸ்தைப்படுவாங்க. ஆனால் யாரையும் பிரியறதுக்கு மனசு இல்லைங்க, அவர் விட்டுட்டு நான் இல்லைங்க, நான் விட்டுட்டு அவர் இல்லைங்க அப்படின்ற நிலைமையில தான் இருப்பாங்க. சேருவோமா அப்படின்ற ஏக்கத்தோடு தான் இருப்பாங்க. சேர்ந்தா நல்லா இருப்போமா, நல்லா இருப்போம்னு தெரியும், ஆனால் அந்த நாள் எப்பொழுது அப்படின்ற ஏக்கத்தோடு தான் கடகமும் மீனமும் நிச்சயமா இருப்பாங்க. ஸோ கடகத்துக்கும் மீனத்துக்கும் இவங்களால பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ சேரணும்னு நினைக்கும் பொழுது எந்த சூழலால் அவங்க வந்து பிரியறாங்க, யாரால அந்த அளவுக்கு பிரச்சனை வருது, எதுக்கு இந்த அளவுக்கு அவங்க பிரியற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க? அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் போன்ற உறவு முறைகளாக இருக்கலாம், நாத்தனா குழந்தையா போன்ற உறவு முறைகளாக இருக்கலாம். பெரும்பான்மையாக கடகம் மீனத்திற்கு இடையிலே வாழ்க்கையில் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் தான் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். அந்த பெண் என்றால் தவறான உறவு முறை என்ற அர்த்தம் இல்லை, அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சூழ்ச்சினால இவர்களுடைய ராசிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்றது ஒரு அமைப்பு. இதுல கடகராசிக்காரர்கள் சில விஷயங்களை அப்படியே மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு அமைதியா அதை கவலையோடு இருப்பாங்க. மீனராசிக்காரர்கள் அந்த அமைதி கவலையை நினைத்து கற்பனையே பண்ணிடுவாங்க. இவங்களுடைய கற்பனை, மீனத்தினுடைய கற்பனை இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இவங்க சிந்திச்சு குழம்பி போயிடுவாங்க. இந்த குழப்பம்தான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் திரும்ப இணைய விடாம தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஆக மீனம் என்பது தன்னுடைய கற்பனையை குறைச்சிக்கணும், கதை கட்டிடக்கூடாது, மனசுக்கு தான் மனசை நம்ப வச்சிடக்கூடாது. கடகங்கிறது அமைதியை கொஞ்சம் குறைச்சிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். அவங்க ஏற்கனவே சிந்தனையில் இருக்கிறவங்கள சிந்தனை வருமா தூண்டவே கூடாது. அதை இவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிற சொந்த பந்தம் செய்யும்போது பிரிவை நோக்கி போகாமல் வேற என்னவா இருக்கும். பெரும்பான்மையாக கடகம் மீனம் மீண்டும் இணைகிறது என்றால் குழந்தைகளுடைய பந்தத்தினால, குழந்தைகள் மேல் இருக்கிற அக்கறையினால, குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய பாசத்தால சேர்ந்து வாழ்வாங்களே தவிர வேற யாருனாலையும் இவங்களை சேர்க்கவே முடியாது. அப்ப கடகமும் மீனமும் எல்லாரும் மாதிரி அந்த ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ள வந்து சிந்தனைகளை குறைச்சிக்கணும்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாப்பா, கற்பனை தான். அந்த கற்பனையை குறைச்சிக்கணும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ பொருத்தங்கள் இல்லைனாலும், நட்சத்திர பொருத்தங்கள் அது இது இல்லைனாலும் கூட இறை வழிபாடுகள் அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு அந்த வாழ்க்கையை கடத்தத்தான், நடந்து போகத்தான் பார்ப்போமே தவிர யாரும் பிரியணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். சில விதி அம்சம், சில கிரக நட்சத்திர அமைப்புகள் இணைக்கவே முடியாது இணைந்திருக்குன்னு சொன்னால் அது பிரிவை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருந்தால்
நிச்சயமாக அது நடந்து தான் தீரும். அதை யாரையும் மாற்ற முடியாது. அவரவருடைய சுய ஜாதக அமைப்பில் இறை வழிபாடுகள் என்பதும் சில விஷயங்களில் மாறுதலாகத்தான் அமையும். கடகம் மீனம் இவங்களோட சேர்க்கை காம்பினேஷன்ல ஒரு லைன்ல சொல்லணும்னா அவங்க லைஃப் என்ன சொல்வீங்க? இந்த இணைப்பு சாதாரணமாக கிடைச்சது கிடையாது. ஒன்றுக்கு பூர்வ புண்ணியம், ஒன்றுக்கு பாக்கியம். உங்கள் 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு இறை பந்தம், ஒரு இறைவனுடைய தொடர்பு உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்குது. அந்த இணைப்பு தான் உங்களை இணைச்சிருக்கு. ஒரு சண்டை வந்தாலோ ஒரு சச்சரவுகள் வந்தாலோ 2 பேரும் பேசணும். தனிமையாக யோசிக்கக்கூடாது, கற்பனைகள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அமைதியை விரும்பக்கூடிய கடகமும் மீனமும் உட்கார்ந்து பேசிட்டாலே எல்லா பிரச்சனையும் அவர்களுக்கு நிச்சயமாக தீரும். நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய அம்சங்களை இவர்கள் சிந்திக்கணும். புதிய யோசனை, புதிய மாற்றங்களை நோக்கி கண்டிப்பாக அவங்க போகவே கூடாது. இவர்கள் வாழ்க்கை இனிமையாக போகணும்னு சொன்னால் இவங்க எந்த பிரச்சனையும் அமைதியாக உட்காந்து பேசிட்டாலே சரியாக போயிடுங்க. அப்போ கடகமும் மீனமும் உட்கார்ந்து பேசினாலும் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். 3வது நபருக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா 3வது நபர் ஒண்ணுன்னு கடகம் மீனத்துக்குள்ள வந்தா வாழ்க்கையே 3 தினசா இருக்குங்க. பிள்ளை ஒரு பக்கம் இருக்கும், கணவர் ஒரு பக்கம் இருப்பார், மனைவி ஒரு பக்கம் இருக்கும். சேர மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம். பிள்ளையும் கொண்டு போய் தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் விட்டுருப்பாங்க, ஹாஸ்டலில் விட்டுருப்பாங்க. மனைவி ஒரு பக்கம் கவலையோடு இருப்பாங்க, கணவர் ஒரு பக்கம் திரும்ப சேர மாட்டோமான்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேருக்கு இடையில அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை உட்கார்ந்து பேசாததுனால, 3வது நபர்களுக்கு இடம் கொடுத்ததுனால, உன் சொந்தமே உனக்கு 3வது நபராக வேலை பார்த்து விட்டதுனால உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் 3 தினுசா குடும்பமே அந்தல சிந்தலையாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால உட்காந்து பேசினா கடகமும் மீனமும் வாழ்க்கையே உட்காந்து வாழுங்க. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கடகமும் மீனமும் அந்த உட்காந்து பேசுறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து இவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஸோ இவங்க மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணம், அது எந்த இடத்துல சுதாரிக்கணுன்ற வரைக்கும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். ஸோ அடுத்ததாக நம்ம சிம்மம் சீரியஸ் பார்க்க ரெடியாக இருக்கோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.